மரங்கள் மனிதர்களை பார்த்து கேட்டது. மரங்களாகிய நாங்கள் பல சிலுவைகளை உங்களுக்கு தந்துவிட்டோம், மனிதர்களாகிய நீங்கள் ஒரு இயேசுவை கூட எங்களுக்கு தரவில்லையே என்று. இயேசுவின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர்களே, ஒரு பழைய பாடல் நினைவுக்கு வருகிறது. அன்புள்ள சீடனுக்கு உன் நண்பன் இயேசு நான் எழுதும் கடிதம், என்னை பின் தொடர்வேன் என்றவனே, எங்கே நீ சென்றாயோ, எங்கே நீ சென்றாயோ. அழைப்பு என்பது எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்பை எப்படி இறைவனுக்கு ஏற்றார் போல வாழ்கின்ற பொழுது ஆசீர்வாதம் கிடை. கடவுளுடைய அழைப்பை பற்றி, கடவுள் மனிதர்களுக்கு தருகின்ற அழைப்பை பற்றி, அதுவும் சிறப்பாக இயேசு கிறிஸ்துவாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் எப்படி வாழ வேண்டும்? பொதுவாக குருக்களுக்கு படிப்பதற்காக ஒகேஷன் ப்ரமோஷன் என்று சொல்வார்கள். பல பள்ளிகளுக்கும் நாங்கள் செல்வோம். அங்கு சென்று குருத்துவத்தினுடைய மேன்மையையும் சிறப்பாக அவர்களுக்கு சொல்லி, சிறப்பாக 11ஆம் 12ஆம் வகுப்பு பிள்ளைகளை அழைப்போம். குருவாக வாங்க, கண்டிப்பாக எல்லாரும் படிக்க வாங்க அப்படின்னு. எல்லாவற்றையும் ஒரு நாளிலே பங்கிலே சொல்லி கொண்டிருந்தேன். திருப்பலி முடிந்தவுடன் ஒரு அம்மா வந்தாங்க. ஃபாதர், எனக்கு 3 பசங்க ஃபாதர் அப்படின்னாங்க. அப்பாடி, நம்மால எப்படியாவது ஒருத்தன் சாமியார் ஆயிடுவான்டா, சந்தோஷமா கேட்டேன். மொத பையன் ஃபாதர் சூப்பர் பையன் ஃபாதர், அப்படியே என்னன்னா அப்படியே என்ன மாதிரி நிற்பான் ஃபாதர். கேட்டீங்கன்னா பதில டான் டான் சொல்லுவான். அப்படி மொத பையன் அனுப்பிடுவாங்க, அவன் வேணாம் ஃபாதர். 2வது பையன் இருக்கிறான் ஃபாதர், கையில பேட்டை எடுத்தான், அடிச்சதெல்லாம் சிக்ஸர் ஃபாதர், கேம்ஸ்ல அவன் எல்லாம் சூப்பர். அப்பாடி பரவாயில்ல, அவனையாவது அனுப்பிட்டோம். வேணாம் ஃபாதர். 3வது ஒரு தடி மாடு இருக்கு ஃபாதர் எங்க வீட்டில், தண்டம் 3 வேளை திம்பான், படிக்க மாட்டான், மண்ணு மூட்டை புளி மூட்டை மாதிரியே இருப்பான் ஃபாதர்னா. அவனை வேணா கூட்டு போறீங்களா அப்படின்னாங்க. 2வதாக ஒரு இடத்திலே ஒரு திருச்சிலுவை அமைக்கப்பட்டிருந்தது. அந்த திருச்சிலுவையிலே ஆண்டவருடைய 2 கரங்களும் இல்லை. என்னடா காசு இருக்குது, இவ்வளோ பெரிய கோயில் கட்டியிருக்கிறாங்க, சிலுவையில் இயேசுவுக்கு கை இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கீழே அழகாக எழுதியிருந்தார்கள், உங்களுடைய கரங்களை இயேசுவுக்கு தர முடியுமா? அதுதான் இன்றைய நாளிலே ஆண்டவரும் அழைப்பை விடுக்கின்றார். இந்த இறை அழைத்தல் என்பது, இயேசுவினுடைய நற்செய்தியை அறிவிப்பது என்பது குருக்களுக்கோ அருள் சகோதரிகளுக்கோ மட்டுமன்றி, யாரெல்லாம் திருமுழுக்கு பெற்றிருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஞானஸ்தானம் வாங்கிட்டீங்க கை தூங்க பார்க்கலாம். வாங்கியிருக்கீங்க. வாங்காதவங்க தயவு செய்து வாங்கிருங்க இல்லையா? யாரெல்லாம் திருமுழுக்கு பெற்று இருக்கின்றீர்களோ, நீங்கள் இயேசுவினுடைய நற்செய்தியை அறிவிக்க அழைக்கப்படுகின்றீர்கள். நீங்கள் எல்லாம் எங்களை அழைக்கிறீர்கள் அல்லவா குரு என்று. ஏன் எங்களை பார்த்து குரு என்று அழைக்கின்றீர்கள்? மன்னிப்பு கொடுப்பவரா? பணிவு. குரு, குருக்கு 2 வார்த்தை இருக்கா? குரு கு. இதயம் என்ற குகையிலே ஆண்டவரை அனுபவித்து, ரு என்பது அனுபவம், அந்த அனுபவத்தை பிறரோடு பகிர்கின்றோம், அதனால் தான் குரு. சாமியார்னு கூப்பிடுவீங்களா? முன்னாள் சோத்திரன் சாமி, ஏன் சாமியார்னு கூப்பிடுறீங்க? ஏன் சாமியார்னு கூப்பிடுறீங்க? சாமி, இந்த சாமி யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த சாமியை உங்களோடு பகிர்ந்து கொள்றேன் பார்த்தீங்களா, அதனால தான் சாமியார். அருள் தந்தை என்று எங்களை அழைப்பீர்கள். ஏன்? இறைவனுடைய அருளை பெற்று அந்த அருளை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம், அதனால்தான் அருள் தந்தை. இந்த இறை பணி என்பது சாதாரணமானதல்ல. மிக அழகாக சொல்கின்றார் ஆண்டவர்.
ஓநாய்களிடம் ஆட்டுக்குட்டியை அனுப்புவது போல உங்களை அனுப்புகிறேன். ஃபாதர், நீங்க அப்ப ஆட்டுக்குட்டியா ஃபாதர்? நாங்க ஓநாய்களான்னு கேட்காதீங்க. நீங்க ஓநாய்களும் இல்லை, நான் ஆட்டுக்குட்டியும் இல்லை. நான் 3 ஆடை சாப்பிட்ட மாதிரி வேணா இருப்பேன், ஆனா நம்ம 2 பேரும் இல்லை. ஆனால் இந்த உலகமானது அப்படிப்பட்ட உலகமாக இருக்கிறது. நல்லதை சொல்கின்ற பொழுது நம்மை பார்ப்பவர்கள் நமக்கு சொல்கின்ற பெயர் இளிச்சவாயன், லூசு, கிறுக்கு என்று நம்மை அழைப்பார்கள். ஆனால் உண்மைக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை பிறருக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்பதே நமது பணியாக இருக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் அழகாக சொல்கின்றார், ஓநாய்களிடம் ஆட்டுக்குட்டியை அனுப்புவது போல அனுப்புகின்றேன். இன்னும் நீங்கள் அழகாக பார்க்கலாம், பவுலடிகளார் அழகாக சொல்வார், என் உடலில் உள்ள தழும்புகள் எல்லாம் நான் இயேசுவினுடைய அடிமையாக வாழ அழைக்கப்படுகிறேன். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்களேன். இந்த இயேசுவுக்காக அனைத்தையும் நான் துறப்பேன், இந்த இயேசுவை நான் பெற்றுக்கொள்ள அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன் என்ற அளவுக்கு இந்த பவுலடிகளார் இருக்கிறார் என்றால் அந்த இயேசுவை அவர் அனுபவித்து இருக்கின்றார். அதனால்தான் அவருடைய சீடராக எல்லா இடங்களுக்கும் இறைவனுடைய நற்செய்தியை பரப்பி இருக்கின்றார். இறைவன் கொடுத்த அழைப்பை, இறைவன் கொடுத்த நற்செய்தியை எல்லா இடங்களுக்கும் அறிவித்திருக்கிறார் என்றால் அந்த அளவு ஆண்டவரை அவர் அனுபவித்து இருக்கின்றார். அவரை அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள், சாட்டையால் பின்னுகிறார்கள், சிறையில் அடைக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் சொல்கின்றார், கிறிஸ்துவை நான் சொந்தமாக்கிக் கொள்ள அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன் என்று நீங்களும் நான் சொல்ல முடியுமா? நீங்களும் நானும் சொல்வோம் என்றால் அந்த இயேசுவை நம்முடைய வாழ்விலே பிரதிபலிக்கின்றோம். படிக்கின்றோம், முதல் எழுத்திலே 72 நபர்களை ஆண்டவர் அனுப்பினார் என்று. அதை நீங்கள் விவிலியத்தை தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் அந்த 72 என்ற இடத்திலே ஒரு ஸ்டார் போட்டிருப்பாங்க. பைபிள்லாம் வச்சிருக்க மாட்டீங்கன்னு தெரியும். 72 இடத்திலே ஒரு ஸ்டார் போட்டிருப்பாங்க. கீழே போய் பாருங்க குறிப்பில். 72 என்பது என்னும் சொல் சில கையெழுத்து படிகளில் 70ஆகவும் உள்ளது. 70, 72 என்பது இரண்டும் ஒன்றாக இருக்கிறது. இதனுடைய எடுத்துக்காட்டு எங்கு இருக்கிறது என்றால் எண்ணிக்கை 11ஆவது அதிகாரம் 16 17 படிக்கின்றோம். ஆண்டவர் மோசேயிடம் சொல்கின்றார், இஸ்ராயேல் மூப்பரில் 70 பேரை என்னிடம் கொண்டு வா, நான் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன், அவர்களை இறைவனுடைய பணியை செய்ய அனுப்புவேன். இந்த ஆண்டவர் அழகாக சொல்கின்றார். அதே போல தன்னுடைய நற்செய்தியை அறிவிக்க எல்லா இடங்களுக்கும் சீடர்களை அனுப்புகின்றார். யோசித்து பார்ப்போம், இறைவனுடைய நற்செய்தியை எத்தனை நாட்கள் நாம் கேட்டிருப்போம், எத்தனை நாட்கள் நாம் படித்திருப்போம், எவ்வளவு ஜெபமாலைகள் சொல்லியிருப்போம், எவ்வளவு சிலுவை பாதைகள் செய்திருப்போம். அந்த நற்செய்தி ஒரு சொட்டாவது நமக்கு உரைச்சிருக்க? ஒரு சொட்டாவது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா? அந்த உள்ளத்தில் இருக்கின்ற அந்த இறைவார்த்தையை பிறரோடு பகிர்ந்து வாழ்கின்றோம் என யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நம் அனைவருக்கும் தெரிந்ததே புனித அந்தோணியார். அவர் ஒரு குருவாக இருக்கின்றார், அப்படிதானா? அவர் குருவாக படிக்கின்ற பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன தெரியுமா? அந்தோணியாருக்கு கொடுக்கப்பட்ட வேலை சமையக்காரருங்க. வெங்காயம் வெட்டுற வேலை, காய்கறி வெட்டுற வேலையெல்லாம் அவர் செஞ்சுட்டு இருந்தார் கிச்சனில். குருவாக மாறினார். குருவாக மாறிய பிறகும் அதே வேலை தான் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆனாலும் ஏற்றுக்கொண்டு அந்த பணியை செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் திருப்பலி நிறைவேற்ற குருக்கள் எல்லாம் கூடியிருந்தார்கள். மறையுரை ஆற்றுகின்ற குரு அந்த நேரத்திலே வரவில்லை. அந்தோணியாரை கேட்கிறார்கள், உங்களால் மறையுரை ஆற்ற முடியுமா? கண்டிப்பாக முடியும். மறையுரை ஆற்றுகிறார். அன்று ஆற்றிய மறையுரையிலிருந்து எத்தனையோ உள்ளங்கள் அவரை தேடி வருகின்றன. இன்றளவும் அந்தோணியார் என்றால் எவ்வளவோ பக்தர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவருடைய வாழ்வு எப்படி அவர் அந்த மறையுரையை நன்றாக ஆற்றினார் என்று யோசித்து பார்க்கின்ற பொழுது அந்த கடவுளுடைய அனுபவத்தை பெற்றிருந்தார். சீடராக வாழ அழைக்கப்பட்டிருந்த அவர் கடவுளுடைய அனுபவத்தை பெற்றிருந்ததால் மட்டுமே அப்படிப்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவரால் செய்ய முடிந்தது என்றால் அவ்வளவுப்பட்ட அனுபவத்தை அவர் அனுபவித்திருந்தார். நம்முடைய வாழ்வில் யோசித்து பார்ப்போம். கிட்டத்தட்ட எத்தனை 20 வயது, 25, 30 வயது ஆகிறது. எத்தனை தடவை அந்த ஆண்டவரை நாம் உட்கொண்டிருப்போம். அந்த அனுபவம் எப்படி நம்முடைய வாழ்விலே இருக்கிறது என யோசித்து பார்ப்போம். அன்னை தெரேசாவினுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். நீங்கள் அனைவரும், உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததே அந்த வாழ்வு எல்லாம். எப்படி அந்த மக்களுக்கு உதவி செய்தார் என்றால் அந்த ஆண்டவரை அனுபவித்தார். இறைவனுடைய செய்தியை மக்கள் அனைவருக்கும் சொல்லிக் கொடுத்தார்.
தாம்பரத்தில் இருக்கின்ற நாம் அந்த மதர் தெரேசாவை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம் என்றால் அந்த அளவு அவருடைய வாழ்வு இருந்தது. நம்முடைய வாழ்வை யோசித்து பார்ப்போம். நம்மை பற்றி இந்த உலகம் அறிய வேண்டாம், கடவுளுக்கு தெரியுமா நாம் எப்படிப்பட்ட வாழ்வு வாழுகிறோம்? நம்மை பார்ப்பவர்கள் இயேசு கிறிஸ்துவை இவர்கள் பிரதிபலிக்கின்றார்கள், திருமுழுக்கு பெற்றவர்கள், ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு செல்கின்றார்கள், இவர்கள் தங்களுடைய வாழ்விலே இறைவனுடைய செய்தியை சொல்கின்றார்கள் என்று சொல்ல முடியுமா? ஃபாதர் நாங்களும் போதிக்கிறோம் ஃபாதர், ஒரு ஸ்பீக்கர் கொடுங்க ஃபாதர், கையில் பைபிள் எடுத்துட்டு போய் பண்ணுங்க. அதையெல்லாம் கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது கிடையாதுங்க. நம்முடைய வாழ்விலே, நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் செய்கின்ற செயல்களிலே அந்த ஆண்டவர் இயேசுவை பிரதிபலிக்கிறோம் என்றால் அது போதும். ஆனால் இன்று அப்படி இல்லையே. கிறிஸ்துவர்களாகிய நாமே நல்ல நேரம் எல்லாம் பார்த்து கொண்டே இருப்போம். எனக்கு தெரிந்த ஒரு திருமணம் நடைபெற்றது. திருமணத்திலே தொடங்கியதிலிருந்து பெண் அழுது கொண்டே இருந்தார். குருக்கள் எல்லாம் சென்றார்கள். ஏமா அழுவுற, கல்யாணம் பிடிக்கலையாம்மா அப்படின்னு கேட்டாங்க. அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லிச்சு, இந்த பொண்ணு, எங்கள் அப்பாவும் அம்மாவும் கேட்டுக்குள்ளே வரமாட்டாங்க ஃபாதர் அப்படின்னு. குருக்கள் எல்லாம் கேட்ட உடனே சொன்னார்கள், எங்கள் அப்பா அம்மா உள்ளே வரமாட்டாங்க. அவரை விசாரித்து கேட்ட பொழுது, இந்த நேரம் நல்ல நேரம் இல்லையா, இந்த நேரம் நல்ல நேரம் இல்லையா, 9:30 தான் முகூர்த்தமா, அப்போ தான் அவங்க உள்ளே வருவாங்களாம், தாலி கட்டணுமான்னு. அப்படிப்பட்ட உலகிலே இருக்கிறோம். இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம், நம்மளும் செய்கிறோம். அப்போ எப்படி நம்ம கிறிஸ்துவை பிரதிபலிப்போம்? திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற நாம் எப்படி அந்த இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்விலே பிரதிபலிப்போம் என யோசித்து பார்ப்போம். ஒரு சில வீடுகளிலே 4:30 காலை 4:30 நடு ராத்திரியில், கும்பகோணத்தில் நான் இருக்கும் போதெல்லாம் 4:30 வீடு மந்திரிக்க போகணுங்க. ஏன்னு சொல்லுங்க, அந்த நேரத்தில் வீடு மந்திரிச்சாதான் அந்த வீடு புது வீடா. 4:30 மணிக்கு நல்ல நேரம் பார்த்தீங்க, யார் யாரெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்க. நான் முதல்ல போனேங்க, என்னை வெளியே அனுப்பிட்டு அப்புறம் ஒரு மாடு அப்படியே உள்ளே போகுது. சரி ஏதாவது பண்ணுங்க, நான் வந்துட்டேன். இன்னைக்கு அந்த வீடு அவங்கள்ட்ட இல்லைங்க. அப்போ நல்ல நேரமா தெரியல. எத்தனையோ முகூர்த்தங்களை பார்க்கின்றோம், எத்தனையோ வரங்களை பார்க்கின்றோம், பெண் பார்க்கின்றோம். திருமணம் ஆகி ஒரே மாதத்திலே பிரிந்து விடுகிறார்களே. 25 குருக்கள் நிற்பாங்க. எங்க போச்சு? நல்ல நேரம் பார்த்தோமே ஃபாதர், 9:01 தாலி கட்டிடு, இல்லை உன்னை அவ்வளவுதான். நான் சொல்வது உண்மையாக சிரிப்பாக இருந்தாலும் இதுதான் உண்மை. இயேசு கிறிஸ்துவினுடைய சீடராக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் எந்த அளவு முன்மாதிரியான வாழ்வு வாழ்கின்றோம்? சாலையிலே செல்கின்றோம், வாகனங்களை ஓட்டி செல்கின்றோம். அதுவும் சிறப்பாக இன்றைய காலகட்டங்களில் அந்த புல்லட்டை வச்சு சாப்பிட்டுக்கிறீங்க. நான்லாம் ரொம்ப ரேராக தான் போகிறது. நன்மை கொடுக்க முதல் வெள்ளிக்கிழமையில் போகிறோம், பக்கத்தில் பொட்ட 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 பொட்டன்னு சின்ன பையனான எனக்கே ஹார்ட் டன்னுது. அப்போ வயசானவங்களாம் பொட்டுன்றாங்க பொழுது அந்த நேரத்துலேயே. ஏன் போங்க, ஆனால் பிறருக்கு துன்பம் கொடுக்கின்ற அளவு செய்யக்கூடாது. பாவம் இல்லையா? முன்னால ஜெவமாலை தொங்கும், அடிச்சுக்கணும் அப்படியே. நம்ம அது புல்லட்டில் ஜெவமாலை தொங்கும், பார்த்த உடனே தெரியும் நம்ம புள்ள தான். சொல்லவா முடியும்? சொன்ன என்ன சொல்லுவான் அப்படின்மா. நம்ம ஏன் சொல்லிடுச்சு? நான் சொல்வது கரெக்டா இல்லையா? இதுதாங்க நாம் நற்செய்தியை பகிர்கின்ற ஒரு இடம்ங்க, நற்செய்தியை கொடுக்கின்ற இடம்ங்க. அப்படி இல்லையே. யோசித்து பாருங்கள், கிறிஸ்தவர்களாகிய வீடு, மாதாவுடைய சுரூபம் வீட்டுக்கு முன்னால பெருசா மிக பிரம்மாண்டமாக இருக்கும். பச்சை பச்சையா சண்டை, இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும். நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். லூக்கா நற்செய்தியா, மார்க் நற்செய்தியா, யோவானான்னு எனக்கு தெரியல, ஆனா பச்சை பச்சையா இருக்கு அந்த நற்செய்தி. அந்த அம்மா தான் மரியான் சன்னில் இருக்கும், பங்கு பேரவில் இருக்கும், எல்லாத்துலையும் இருக்கு அந்த அம்மா. சகோதரி ஃபாதர், என்ன போல இறைவார்த்தை பேச முடியாது. பார்த்தேன், நீ பேசின இறைவார்த்தையை பார்த்தேன், பச்சை பச்சையா கேட்டேன். அந்த வம்சத்துலேருந்து 10 வம்சம் வரையும் பேசணுமா, நல்லா இருந்துச்சுமா. ஆனால் அது எந்த நற்செய்தியில் இருக்குன்னு எனக்கு தெரியல. இதுதான் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்வாக இருக்கிறது. இதைத்தான் ஆண்டவர் கண்டிக்கின்றார், இதைத்தான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். இறை வார்த்தையை கேட்கின்ற நாம் அட்லீஸ்ட் 100% வேணாங்க, 50ஆவது, ஒரு 50ஆவது நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே ஒரு 10 பேர் இருந்தா
அதே போல நான் சொல்றது ஒரு 50% நம்ம கிட்ட இருந்தா நம்மை பார்ப்பவர்கள் சொல்வார்கள், உண்மையான கிறிஸ்தவன் போகிறான். இயேசு கிறிஸ்து, நான் சொன்னேனே மரங்கள் எல்லாம் பார்த்து கேட்டது, நாங்கள் பல சிலுவைகளை தந்து விட்டோம், மனிதர்களால் நீங்கள் ஒரு இயேசுவை கூட தரவில்லை என்றால் நம்மிடம் அந்த நற்குணங்கள் இல்லை. யோசித்து பார்ப்போம். ஆண்டவருடைய அழைப்பை பெற்றிருக்கின்றோம், ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கின்றோம். நம்முடைய வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாற கடவுளிடம் ஜெபிப்போம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.